ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான டே. இன்னைக்கு எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம உடுமலைப்பேட்டைக்கு வந்திருக்கோம். நம்ம அடிக்கடி இந்த தமிழோசைக்காக நம்ம பிரயாணப்படுவது அதிகமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா உடுமலைப்பேட்டைக்கு வந்திருக்கோம். வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம். வணக்கம் மக்களே, நாங்கள் இப்போது உடுமலைப்பேட்டை ரீச் ஆகிட்டோம். இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு கரெக்டாக இப்போ சாப்பிட்றதுக்காக போக போகிறோம். சாப்பிட்ற இடத்துல போய் பார்ப்போம். வாங்க வாங்க, நம்ம இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். வாங்க நம்ம எப்படி இருக்கு பார்க்கலாம். ஓகே பிடிச்சா. ஹலோ நண்பர்களே, நம்ம இப்போ உடுமலைப்பேட்டையில் நடக்கிற தமிழோசைக்காக வந்திருக்கோம். அங்கே காலையில் போயிட்டு ஒரு இடத்த தங்கணும். அந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டோடு வரவேற்றாங்க. நல்ல சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். நம்மளுக்கு எல்லா விதமான பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. நம்மளுக்கு பூரி, பொங்கல், வடை, இட்லி, தோசை எல்லாமே இருந்தது. அலாங் வித் ஃபில்டர் காஃபியோடு இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம ஒரு 10:30 போல் ரீச் ஆகிருக்கோம் இல்லைங்களா. இப்போது ரீச் ஆகிற பிறகு நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வடை, ஊத்தப்பம், அப்புறம் பொங்கல் இருக்குது சரிங்களா. அப்புறம் நம்ம லேட்டாக வந்துட்டோம், அதனால் சூடாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த கெஸ்ட் ஹவுஸ்லேயே கொடுக்குறாங்க. ஸோ நைஸ். நான் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுவேன். மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரெய்னியான ஒரு டே. இன்னைக்கு ஒரு 11 மணி ஆயிடுச்சு. இருந்தாலும் கிளைமேட் நம்ம நல்லாவே இருக்குது. எந்த ஒரு ரெயினும் நம்மளுக்கு தெரியல. நல்லா மழை. ஃபோர்காஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மழை தான் போட்டிருக்கு. எங்களுக்கு இன்னைக்கு ப்ரோக்ராம் இருக்குது. ஒரு 4 மணி போல் எங்களுக்கு ரிஹர்சல் நடக்கும். அப்புறம் ஒரு 6 மணி போல் எங்களுக்கு நடக்கும், ப்ரோக்ராம் நடக்கும். இப்போ நாங்கள் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறோம். அந்த இடத்தையும் நான் காட்ட போகிறேன். அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சத்யராஜ் இருக்காருங்களே, அவருடைய சொந்தக்காரோடைய ஒரு கெஸ்ட் ஹவுஸு. ஹவுஸமாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். இந்த தெரு பாருங்கள், தெருவும் நல்லா சூப்பராக இருக்கும். நான் இந்த தெரு வியூ நான் காட்டுறேன், பாருங்கள். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பழையங்காலத்து வீடுகளை நீங்கள் பார்க்கலாம். அந்த சின்ன சின்ன ஓடு இருக்குதுல்ல, அந்த ஓட்டு வீடுங்க. நீங்கள் வெளியே பார்க்க தான் சின்னதாக இருக்குது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அது பெரிய வீடு, பயங்கரமாக இருக்கும். இப்போது நம்ம தங்கியிருக்கிற இடம் இதுதான். இங்கே பாருங்கள், ரொம்ப பெரிய பங்களா மாதிரி இருக்கும். உள்ளே போனால் உங்களுக்கு சூப்பராக தோணும். வாங்க நம்ம வீடு நான் சுற்றி காட்டுறேன். இதுதான் எங்களோட டீம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள். ஹலோ கைஸ், ஹலோ. நம்மளுக்காக ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பாருங்க.
ஏய் எனக்கு அந்த இது சொல்லுடா வேற உனக்கு வேற ஹார்மோனி சொல்லணும், எனக்கு தெரியாது. என் ஹார்மோனி தெரியும். நீ என்ன பாடுற எனக்கு அனுப்பி நீ ஹார்மோனியா தடுமாறி போனேன் அதெல்லாம். அதுக்கு வந்து அது ஒன்று இருக்கு, அதை அவங்க அனுப்பி விடுவாங்க. இருக்கு பேஸோட ஹார்மோனி இருக்கு, எங்களுக்கு சார் சொல்லி கொடுத்துருக்காரு. அதுதான் அந்த ஹார்மோனி தான். போகும்போது நல்லா போகுது, வரும்போது தள்ளிட்டு போறது பொழப்பா போச்சு. தள்ளு 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 மவனே ஐயோ வேற வசந்த் நீ வேற ட்ரை பண்றியா அது நான் பண்ணி பாக்குறேன் அது ஊழ பண்ணும். கைஸ் செம்ம பெர்ஃபார்மன்ஸில் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸாக இருந்ததில்ல. ஸோ அது தொடர்ந்து நம்ம இந்த ரூம்ஸை நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ரூம், ஓகேவா. இது எத்தனை பெட் இருக்குன்னு தெரில, அத்தனை பெட் இருக்குது. நாங்கள் எதில் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு தெரியல, அந்தளவுக்கு பெட்ஸ் இருக்குது, அந்தளவுக்கு பெரிய ரூம் இது. நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ரூமு, ஒரு பெரிய ஒரு 4 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெட்டு, அங்கே ஒரு 2 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த பாத்ரூம் உள்ளே இருக்குது, ஓகேங்களா. இது ஒரு நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா ஒரு பண்ணைபுரம் ஒரு ஸ்டைல்லே இருக்கும். நீங்கள் வந்து பண்ணையில் இருக்கிற மாதிரி ஃபீலிங் வரும். நான் காட்டுறேன், ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு இடம். நீங்கள் இதுக்கு இன்னொரு ரூம் பாருங்கள். இது மெயின் ஹால்லேயே ஒரு பெட்டு போட்டிருக்காங்க. இது மெயின் ஹால்லேயே ஒரு பெட்டு, ஒரு 3 பேர் தாராளமாக படுக்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூமு. இந்த ரூமில் 1 2 3 கட்டில் போட்டுருக்காங்க. தட்ஸ் அ பிக் கிங் சைஸ் கட்டில்ஸ், ஓகேங்களா. கிங் சைஸ் கட்டில். இது பெரிய இடம். இங்கே எத்தனை பேர், கிட்டத்தட்ட ஒரு 8 பேருக்கு நம்ம இங்கே மட்டும் ஆக்குபை பண்ணிக்கலாம். ஸோ அங்கே ஒரு ஒரு 3 பேர் வச்சுங்க, அங்கே ஒரு 5 பேர், இப்படின்னா இதுலேயே நீங்கள் வந்து ஒரு 20 பேர் நம்ம ஆக்குபை பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குது. இதுக்குள்ளேயும் இதேமாரி ஒரு பெரிய பாத்ரூம் ப்ளஸ் வந்து இடம்லாம் இருக்குது. உள்ள ஆள் தங்கியிருக்காங்க. அது தொடர்ந்து நீங்கள் போனீங்கன்னா இது உள்ளே நான் காட்டுறேன். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் போனீங்கன்னா இது மேலே போகலாம். இங்கே பாருங்க, இது படிக்கட்டு. இந்த படிக்கட்டுக்கு மேலேயே நீங்கள் போனீங்கன்னா கீழே எப்படி இருந்ததோ அந்த ஸ்பேஸில் உங்களுக்கு வேறு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். நீங்கள் பாருங்கள், வாங்க. கீழே பார்த்த பெட்டு மாதிரி, பட் இங்கே 2 பெட்டு போட்டிருக்காங்க.
எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பீஸ்ஃபுல் என்வாரன்மெண்ட், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்லாம் பார்ப்போம், அது டிஃப்ரெண்ட் இல்லை. ஆனால் இது வந்து இந்த என்வாரன்மெண்ட் வந்து கிளாசிக் என்வாரன்மெண்ட்டு, பெரிய பண்ணைபுற ஸ்டைலு. இது இது நீங்கள் ரொம்ப இடத்துல பார்க்க முடியாது இந்த பர்டிகுலர் இது. ஆனால் அந்த காலத்தில் இப்படி தான் யூஸ் பண்ணாங்க. இந்த நாட்டாமா படத்தில் பார்த்துருப்பீங்க, நாட்டாமா வந்து சட்டையை அவுத்து போடுவார்ல, இது கப்போர்டு, அதெல்லாம் அந்த ஸ்டைலு வேறு லெவலில். இதெல்லாம் ஷூட்டிங்லாம் எடுத்தால் சூப்பராக இருக்கும். இங்கே இது பாத்ரூம் ஏரியா. இப்படி போனால் இந்த பக்கம் ஒரு ரூம்ஸ் இருக்குது. இந்த ரூம்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே கீழே இறங்க இருக்குது. இங்கே ஒரு பெட்டு ரூம். இதுக்கு வழி போனோன்னா இதுக்குள்ளேயும் நம்ம கீழே பார்த்த மாதிரியே இங்கே ஒரு இடம் இருக்குது. இது இப்போதைக்கு இந்த ரூம் வந்து நம்ம ஆக்குபை பண்ணல. ஸோ கீழே இறங்கலாம். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹியர். வெரி ஃபென்டாஸ்டிக்காக, ரியலி வெரி சூப்பராக இருக்குது. ஹலோ கைஸ். ஸோ நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணோம், சரியான தூக்கம் இல்லை. அதனால் வி டோன்ட் ஹேவ் டைம் டு எக்ஸ்ப்ளோர் உடுமலைப்பேட்டை. ஸோ இப்போ என்ன பண்ணும்போது லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லஞ்ச் வந்து பிரியாணியாக தான் இருக்கும். நான் போய்ட்டு லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது டீ ஏதாவது குடிக்க போகலாம். அதுதான் நம்மளுடைய பிளான். ஓகே, லெட்ஸ் ப்ரொசீட். வாங்க. சாப்பிட போடுறோம். வெஜ்ஜா இது? இது வெஜ்ஜா? இது நான்வெஜ் தானே? உள்ள வந்துட்டாங்க எல்லாரும், உட்காருங்க. யாராவது இருக்காங்களா? வசந்த் விட்டுருவாங்க. கைஸ், நம்ம சாப்பிட்டோம். இப்போ நம்ம ரிஹர்சல் போகிறோம், ஓகேங்களா? கரெக்டாக ரிஹர்சல் போய்ட்டு சவுண்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு நம்ம அப்படியே திருப்பி கிராண்ட் ஷோக்கு போவோம். இப்போது நம்ம போய் பார்க்கலாம் அந்த ஸ்டேஜ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.
நம்ம சவுண்ட் செக் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் சொல்லிட்டு. ஓகேவா, லெட்ஸ் கோ. வாங்க நம்ம போகலாம். ஒரு சில ஸ்டாஃப்ஸ்லாம் போட்டிருக்காங்க இங்கே. இது கிச்சன் நல்ல மாதிரி அந்த ஒரு கம்பெனியோட ஒரு ஸ்டாஃப்ஸ். ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அருமையாக இருக்கு இந்த ஸ்டேஜ். இதுதான் நம்மளுடைய ஸ்டேஜ். சார் இருக்காரு. இதுதான் நம்மளுடைய ஸ்டேஜ் பாருங்க. புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் சங்கே முழங்கு இங்கே உடுமலைப்பேட்டை தமிழ் சங்கத்தில் இங்கே முழங்கும். முழங்குகிறது முழங்குகிறது. முழங்கட்டுமா? ஏதோ ஒரு புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் சங்கே முழங்கு இப்பொழுது இங்கே முழங்கும். முழங்குமோ முழங்கட்டுமோ? ஓகே. இது பெண்கட்கு முக்கிய சொல்லியா பேசியா பெண்கட்கு நேற்று இரவு ஒரு புள்ளி விவரம். நேற்று இரவு புள்ளி விவரத்தின்படி இப்போ தகர வரிசையில telling the pros and you're telling them. Yes. சரி தமிழ் வரிசையில எஸ் எஸ் சொன்னாதான் புரியுது எல்லாரும். அந்த சைட்வைஸ் மூவ்மெண்ட் பண்றோம். அந்த தமிழ் கும்பல் மட்டும்தான் கவுண்டர் போகுது. எந்தெந்த சாங்லாம் பேரல் இருக்கோ எல்லா சாங்லயும் கவுண்டர். ஓகே சார். எந்தெந்த சாங் ஓகே ஓகே, அது எல்லாமே நம்ம கவுண்டர் தான். மிடில் ரோ ஹலோ மத்தவங்க ப்ராப்ளம். மிடில் ரோ 5 நீங்க மட்டும் ஞாபகம் நாம மட்டும் எந்தெந்த சாங் எல்லாம் இந்த மாதிரி பேரலல் மூவ்மெண்ட் வருதோ, சைட்வைஸ் போயிட்டு மூவ்மெண்ட் வருதோ அங்கெல்லாம் வந்து கவுண்டர் ஆப்போசிட் பண்ணி நாங்கள் மட்டும் பண்ண முடியாது. பண்ணிட்டு பண்ணாம அது வந்து அது எவ்வளவு லெங்த்ன்றத பொறுத்து தான். இது ஷார்ட் ஸ்ட்ரைட்டா கவுண்டர். அப்பனா நம்ம கவுண்டர் லாங்கரா இருந்தா 4 பிரிச்சுட்டோம். ஓகே, அதான் அது இப்போ நீங்க யோசிச்சு ஓகே. வேற என்ன சாங் இருக்கு? பெண்கட்சிகள் கல்வி இல்லாத பெண்கள் அது இப்படி டான்ஸ் ஆடும்.
என்னமோ விளங்குற மாதிரி இருக்கு. எங்க இன்னொரு முறை சொல்லுங்க. மதியாத முற்றம் மறித்தொரு தாள் சென்று இது எம் கூடி பெறும். நம்ம நாட்டுக்கொண்ட வீட்டு வாசலில் நிற்காமல் இருப்பது போட்டி பெறும். ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். கரெக்டாக இப்போ மணி 5:30 மணி. நம்ம 6 மணிக்கு 6 இல்லை 6:30 போல் நம்மளுக்கு ப்ரோக்ராம் இருக்குது. நம்ம கிளம்பி போக போகிறோம். இப்போது நம்ம பாய்ஸ் எல்லாம் ரெடி. இங்கே பாருங்க, நம்ம ரெடி ஆகிட்டோம். நாங்கள் எல்லாம் ரெடி. பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடியா? நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பார்ப்போம். நம்ம போகிறப்போ நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம வந்து பேர் என்ன? சாரி, எல்லா ஊர் மக்களும் அங்கே வர்றதா பேச்சு அடிப்படுது. அனுமதி இலவசம் தான். இந்த விளாக் எப்போ போடுறதா பிளான்? நான் இன்னைக்கு நாளைக்குள்ளேயே ரெடி ஆகிடும். நாளைக்கு. அப்போ ஓகே. அப்போ உங்களால் வர முடியாது. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. இங்கே சிறப்பு விருந்தினராக யார் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இவர் சிவகுமார் ஐயா அவர்கள் வரார்கள். நடிகர் சிவகுமார் அவர்கள் சிறப்பு விருந்தினர் வராங்க. அந்த அவங்க இருக்கும்போது நாங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம். ஸோ அது போல் நம்ம நிறைய இந்த மாதிரி அப்கமிங் ஷோஸ்லாம் இருக்குது. நம்ம அதை நம்ம போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுபடி நாங்கள் எங்கெங்கே போவோம்னு சொல்லிட்டு அப்பேற்பட்டதான இன்ஃபர்மேஷன் நான் கண்டிப்பாக கொடுப்போம். மக்களே, நீங்கள் அந்த என்னது ஃபாலோ பண்ணி எப்பவுமே என்னது நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். Until then is bye from Vasantan. இப்போது நம்ம போகிற வழியில் ஒரு இடத்துல வந்து காஃபிக்காக நிற்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து இனிப் சர்க்காரம் இந்த இடம். இந்த இடத்துல காஃபி குடிக்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். இனிப் சர்க்காரம் அங்கே தான் நம்ம காஃபி குடிக்க போகிறோம். எல்லாரும் காஃபி எப்படி இருக்குது நம்ம செக் பண்ணலாம். கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் காஃபி. நல்ல எங்கள் லேடிஸ்லாம் பாருங்கள், இங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. தங்கமாக ஜொலிக்கிறாங்க. இந்த வைரமாக இருக்கிறாங்க. நம்ம பசங்க வைரமாக இருக்கிறாங்க. இந்த எதிரில் இருக்கிற அந்த ரோடு பாருங்க எப்படி இருக்கு. அருமையாக இருக்கு. பாருங்க, அப்படியே இந்த ஓட்டு வீடுன்னா அதில் இது போனால் அழகான ஒரு ரம்மியமான ஒரு இடம். அது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மலை சார்ந்த இடங்கள், அப்படியே இயற்கை காட்சிகள் ரொம்ப அற்புதமாக ரம்மியமாக இருக்குது. இது என்ன தங்கிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போனால் வேற லெவலில் இருக்கும். இந்த ரோடு பாருங்க, சூப்பர் டூப்பர் பிளேஸ். நீ புரியல ஒரு காஃபி தம்பி 4 காஃபி. थोड़ा फास्ट लो भाई जल्दी करो भाई, हम लोग जा रहे हैं. ஒரு காஃபில சக்கரை கம்மியா போடுங்க. சக்கரை கம்மி தது ஒன் காஃபி. क्या है ये कर रहे हो तो है और முடிச்சா வேற லெவல் ப்ரோ. எனக்கும் சேர்ந்து சாப்பிட்ருங்க.
அருமையான காஃபி, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. காஃபி ரொம்ப சூப்பரா இருக்கு, வேற level. எல்லாருக்கும் வந்துச்சு, எல்லாருக்கும். ம். காஃபி இன்னும் சூப்பரா இருக்கு ப்ரோ, வேற லெவல்ல. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்கலாம். நீங்க வந்து இங்க டீயோ காஃபி ஏதாவது குடிச்சு நீங்க போகலாம், வேற லெவல். இது எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா போற வழியில இருக்குது. இனிப்பு இனிப்பு காரம், நீங்க இந்த உட்காந்து போனீங்கன்னா இனிப்பு காரம் சொல்லி போட்டிருக்கோம், இதான் நம்ம கடை. நம்ம டீ குடிச்சாச்சு. இங்க உடுமலைப்பேட்டையில இங்கிருந்து இங்க இந்த ப்ரோக்ராம் இடத்துக்கு போற வழியில இருக்குது இந்த பர்டிகுலர் காஃபி ஷாப், நல்லா இருக்கு. நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். உடுமலைப்பேட்டை மெயின் ரோடு, இந்த மெயின் ரோட்ல வந்தீங்கன்னா இனிப்ஸ் அண்ட் காரம்ஸ்ன்னு ஒரு கடை, நல்லா இருக்கு. டீ காஃபி சூப்பராக தான் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணலாம். அது பார்த்துங்க. நாங்கள் மறுபடியும் எங்கள் ஏரியாவுக்கு போகிறோம். அந்த டைம் ஆயிடுச்சு, 6:30 அந்த ப்ரோக்ராம். என்ன ஸ்மெல்லு? இது சாப்பாடு ஸ்மெல்லு, பசிக்குதானே? நல்லா இருக்கும், நல்லா இருக்குன்ற சாப்பாடு. வீடியோ யார் பேசுறீங்க? ஹலோ, ஹாய்.
ஹலோ ஆல், ப்ரோக்ராம் நல்லபடியாக முடிஞ்சுது. எவ்ரிபடி டிட் வெல் அண்ட் ஆல் பென் ஃபைன். சூப்பராக இருந்தது. எப்படி இருக்கு ப்ரோக்ராம்? விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ப்ரோக்ராம் எப்படி இருந்தது? ப்ரோக்ராம் நாங்க இப்ப தமிழசை ஷோ உடுமலைப்பேட்டில முடிச்சிட்டு இப்போ வந்து நாங்க சாப்பிடறதுக்கு கிளம்புறோம். நன்றி, So, நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ நாங்க சாப்பிட போறோம். இதோட இந்த எபிசோட எங்க நான் அண்ணா க்ளோஸ் வந்து பண்ணுறேன். வீடியோ எடுக்கிறது நிறுத்த மாட்டாரு. இப்போ இந்த எபிசோட நான் க்ளோஸ் பண்ணுறேன். நாளைக்கு நம்ம பார்ப்போம். பாய் 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 பாய்.